அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் சூரியன் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்வதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமான சம்பவம் 17ஆம் தேதிக்கு பிறகு வலுவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அமர்ந்து தனது சுப பார்வையை 4ஆம் இடமான சப்தமஸ்தானத்தின் பார்வையை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திக்க முடியும். திருமணம் போன்ற சில சுப நிகழ்வுகளில் தடை ஏற்படுவதால் இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக முக்கியமான சம்பவமாக தங்களுடைய வாழ்வில் துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் மிக முக்கியமான சம்பவத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த வேளையில் கல்வியில் நல்ல மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாக கைகூட போகிறது. மிக முக்கிய சம்பவமாக அதேபோன்று பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே திருமணம் போன்ற தடை நிறைந்த காரியங்களை விலக்கி நன்மை நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கவனம் செலுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பும் மிக முக்கிய சம்பவமாக கைகூட போகிறது. நல்ல வேலை, தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவை மிக முக்கியமான சம்பவமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன் மிக முக்கியமான சம்பவமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அடையக்கூடிய இலக்கை ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் இந்த வேளையில் மிக முக்கியமாக முடிவெடுத்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் தவிர்ப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை தகர்த்தெறியப்படுவதோடு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் அமைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமான சம்பவமாக தங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது தங்களுடைய விருப்பப்படி சுப நிகழ்வுகள் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் திட்டமிட முடியும். இந்த தருணத்தில் திருமணம் போன்ற நிகழ்வுகளை நடத்த முடியவில்லை என்றாலும் கூட நீங்கள் விரும்பியபடி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது அத்தியாவசியமான வசதிகளையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆடம்பர வசதி வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சூரியன். எனவே விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் கிடைக்கிறது. இழுபறியாக இருந்த பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடனுக்காக சரக்குகளை அனுப்பி பல வகையில் சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு அவற்றில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. ஆனால் அதே வேளையில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. அதே போன்று வேலையாக இருந்தாலும் சரி, பொழுதுபோக்காக இருந்தாலும் அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதை பொழுதுபோக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். சற்று கண்களுக்கு ஓய்வு
கொடுப்பதும் நல்லதாக அமையும் என்பதை சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். குழப்பம், தடுமாற்றம் என பல சிக்கல்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் புதிய கண்ணோட்டத்தோடு தெளிவாக அணுகுவதற்கான சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணத்தில் அரசாங்க பணிக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய விஷயங்களும் அரசாங்க சலுகைகள் மற்றும் மானியம், அனுமதி என பல்வேறு வகையான காரணங்களுக்காக விண்ணப்பித்திருந்தாலும் அவை அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமாகவும் இருக்கிறாருங்க சூரியன். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களில் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் மிக வலுவாக குரு வலம் வருகிறார். குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் அவருடன் இணைந்து வலம் வரப்போகிறார். 9ஐ குரு மற்றும் சுக்கிரன் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 6இல் சனியும் 5இல் ராகுவும் லாபத்தில் கேதுவும் வலம் வருவது நன்மை. அடுத்த முயற்சியில் வெற்றி வாய்ப்பு எளிதில் கிடைக்குங்க. லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் வலம் வருவதால் உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார். சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பை வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது எதிர்பார்த்தபடியே பல்வேறு வகையான சுபகாரியங்களை மிக சிறப்பானதாக தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் முழுமையாக களைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றமும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பம் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் சூரியனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சூரியனின் அருளால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.